மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் தமிழக அரசை கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் அனைத்து குடியிருப்போர் நலச்சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மாநகராட்சி மற்றும் தமிழக அரசை கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ரயில் நிலையம் முன்பு கூட்டமைப்பின் தலைவர் துரை தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநகரின் பல்வேறு குடியிருப்பு பகுதி சங்கங்களின் நிர்வாகிகள் மற்றும் ரயில் பயணிகள் மேம்பாட்டு சங்க நிர்வாகிகள் உட்பட வாய் பேச முடியாத மற்றும் காது கேளாதோர் மாற்றுத்திறனாளிகள் பலரும் பங்கேற்றனர். பல்வேறு குடியிருப்பு பகுதிகளில் கழிவுநீர் கால்வாய் வசதி, சாலை வசதி, தெருவிளக்கு வசதிகள் போன்ற அத்தியாவசிய வசதிகள் செய்து தர வேண்டி பலமுறை மாநகராட்சி நிர்வாகத்திடம் மனுக்கள் வழங்கப்பட்ட போதும் எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை என்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டினார்கள். வட்டாட்சியர், சாராட்சியர், மாநகராட்சி ஆணையர் மற்றும் மாவட்ட ஆட்சியருக்கு மனுக்கள் அளித்தபோது நேரில் வந்து அவர்கள் ஆய்வு செய்துவிட்டு சென்று விடுகின்றனர். பின்னர் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என குற்றம் சாட்டி முழக்கங்களை எழுப்பினார்கள். மக்களின் பிரச்சினைகள் தீர்ப்பதாக கூறும் தமிழக அரசு பலமுறை கூட்டங்கள் நடத்தி ஏதும் செய்யாத மெத்தன போக்கை கைவிட்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே நிறைவேற்றி தர வேண்டும் என கோரிக்கை முழக்கங்களும் எழுப்பினார்கள். மேலும் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் தொடர் போராட்டங்கள் நடத்துவதோடு சாலை மறியலிலும் ஈடுபடுவோம் என அப்போது அவர்கள் தெரிவித்தனர். ஓசூர் அனைத்து குடியிருப்போர் நலச்சங்க கூட்டமைப்பின் சார்பாக இன்றைக்கு ரயில் ஸ்டேஷன் முன்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஒரு 6-7 அம்ச கோரிக்கைகளை இன்றைக்கு நாங்கள் வைத்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். என்று சொன்னால் இன்று ஓசூர் மாநகராட்சி எந்த விதமான பணிகளும் துவக்கவில்லை என்பதுதான் எங்கள் குற்றச்சாட்டு. பாதி இடங்களுக்கு மட்டும் இன்றைக்கு அவர்கள் சாலை வசதிகள், கழிவுநீர் செய்து கொடுத்துருக்காங்க, தண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னும் 60% மேலே அப்படியே நின்றுருக்கிறது. அதே போல் இப்போ பட்டா கொடுத்துருக்காங்க, பட்டா கூட 50% மேலே அப்படியே விட்டு வைத்திருக்கின்றார்கள். ஏன் அப்படி செய்தார்னு சொல்லி தெரியவில்லை. ஆனால் முதல்வர் அவர்கள் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கின்றார். அவர் பேசும்போதும் சொல்கிறாரு, நாளொரு மேனி பொழுதோறும் திட்டங்களுடைய பேரை இன்றைக்கு புரியவில்லை என்று தான் உங்களுடன் ஸ்டாலின்னு சொன்னார். அதற்கு பிறகு பார்த்தோன்னா நேற்று ஒரு திட்டத்தை சொல்லியிருக்காரு. இதெல்லாம் திட்டத்தோடு நின்று போது மக்களுக்கு வந்து சேரவில்லை. இங்கே இருக்கக்கூடிய மாநகராட்சி அதை செழுமைப்படுத்தவில்லைன்னு தான் நாங்கள் பார்க்குறோம். மாநகராட்சி சரியான முறையில் சுகாதாரத்தை பார்ப்பதில்லை. குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் அந்த டைட்டான் பகுதிக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த துளிர் பகுதியிலிருந்து வரக்கூடிய அந்த தண்ணீரை, கழிவு நீரை வந்து வெளியேற்றுவதற்காக 3 ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள். ஏன்னா அது டைட்டானுடைய கழிவு நீர் அல்ல, வேறு ஒரு பகுதியிலிருந்து வரக்கூடிய கழிவு நீரை அதுக்கு மாற்றுப்பாதையை ஏற்படுத்தி கொடுங்க. அதற்கு அந்த டைட்டானுடைய ஓரத்தில், அதாவது அது சுற்றிலும் இருக்கக்கூடிய பகுதியிலே அந்த பைப்பை போட்டு எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி கோரிக்கை வச்சுருக்காங்க. எல்லாருமே வந்தாங்க, எம்எல்ஏ, எம்பிக்கள் எல்லாருமே வந்தாங்க, அதிகாரிகள் வந்தாங்க, ஆய்வு செய்தார்கள். ஆனால் 3 ஆண்டுகளாக அப்படியே நின்று கொண்டிருக்கின்றது. இது சட்டமன்ற தேர்தல் வரப்போகிறது. இந்த நேரத்தில் அதை செய்து கொடுங்கன்னு சொன்னாக்க அவர்கள் வருவது, பார்ப்பது, செல்வதாக தான் இருந்து கொண்டிருக்கின்றார். தேவை ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம். காரணம் என்னவென்று சொன்னால், நீங்கள் தான் சொன்னீங்க, ஓசூரில் இருக்கக்கூடிய தண்ணீரில் வந்து 7.5% புளோரைடு இருக்குது. 1.5% தான் இருக்க வேண்டும். அதற்கு மேலே இருந்தால் பெண்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு பாதிப்பு ஏற்படும் சொன்னாங்க. சொல்லி தான் இந்த திட்டத்தை கொண்டாந்தாங்க. ஆனால் 60% மக்களுக்கு தான் இன்றைக்கி கிடைச்சிருக்கு. முழுமையான தண்ணீரை வந்து அவங்களுக்கு கிடைக்கலன்னு பார்க்குறோம். பட்டாவும் அதே மாதிரி தான் 50% கிடைச்சிருக்கு. இன்னும் 50% கொடுக்க வேண்டியது இருக்குது. இந்த ஆட்சி ஆர்டர்கள் இருக்கும்போது அந்த இதை கொடுக்க வேண்டும் என்று தான் எங்களுடைய கோரிக்கை. அந்த கோரிக்கை வந்து நிறைவேற்றி தரணும்னு சொல்லி தான் நாங்கள் இன்றைக்கு வைத்திருக்கக்கூடிய முக்கியமான பிரதானமான கோரிக்கை நாங்கள் இன்றைக்கு பார்க்கிறோம். மாநகராட்சியினுடைய ஆணையர் இடத்திலும் கொடுக்க இருக்கின்றோம். அவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள் என்று நாங்கள் பார்க்கின்றோம். எங்கள் கோரிக்கை மீது இந்த அரசோ இருக்கக்கூடிய மாநகராட்சியோ நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று சொன்னால் மீண்டும் இந்த போராட்டத்தை தொடர்வோம். சாலை மறியல் செய்வதற்கு கூட இன்றைக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்பதை கூட இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன்.